நாம் தமிழர் கட்சியின் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெனிஃபர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இன்று நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம வளங்களை ஏற்றி செல்லும் காலி லாரிகள் இரவு 9 மணி முதல் காலை 6 மணி வரை இயங்க வேண்டும். பாரம் ஏற்றி செல்லும் லாரிகள் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் 8 மணி வரையும் தவிர மீதமுள்ள நேரங்களில் மட்டுமே பாரங்களை ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி வாகனங்கள் இயக்கப்படுகிறது. தொடர்ந்து விபத்துகளை ஏற்படுத்தி வரும் லாரிகள் மீது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி வந்ததாக மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதே நேரம் அனுமதியின்றி கனிம வளங்களை ஏற்றி சென்றதாக இதுவரை எந்த வழக்கும் பதிவாகவில்லை. எனவே கனிம வள கடத்தலுக்கு மூல காரணமாக இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் அக்கட்சியின் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எப்போ ஆஃப்லோடட் வெஹிக்கிள்ஸ் ட்ரக்ஸ் ரோட்டில் போகணும், எப்போ லோடட் வெஹிக்கிள்ஸ் ட்ரக்ஸில் ரோட்டில் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க, நேர கால வரையறை கொடுத்துருக்குறாங்க. அந்த விதிமுறையை மீறி சாலைகளில் இன்னைக்கு கனரக வாகனங்கள் கனிம வளங்களை ஏற்றி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அழகிய மண்டபத்தில் கூட 9 மணிலேருந்து இரவு 9 மணிலேருந்து காலை 6 மணிக்குள்ளே தான் நீங்கள் எம்டி ட்ரக்ஸ் போகணும் அப்படிங்கிற விதிமுறை இருக்குது. ஆனால் 9 மணி இரவு 9 மணிக்கு முன்னரே இந்த மாதிரியான எம்டி ட்ரக்ஸ் சாலைகளில் அதிக ஸ்பீடில் போகிறாங்க. இது பெரிய ரிஸ்க் இந்த மக்களுக்கும், மற்ற ஸ்கூட்டர்ஸில் போகிறவங்களுக்கு, பைக்கில் போகிறவங்களுக்கு, காரில் போகிறவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய ரிஸ்க்காக நாங்கள் பார்க்குறோம். நிறைய சாலை விபத்துகள் இருக்குது. நேற்று கூட அந்த கனிம வளத்தை ஏற்றி கொண்டு வந்திருந்த வாகனம் ஒரு பைக் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த தம்பிக்கு காயம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி நாங்கள் நின்று அந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வாகனங்கள் எம்டி ட்ரக்ஸ் அந்த ரோட்ல போயிட்டு இருக்குது. இப்போ இது பல செக் போஸ்ட்டுகளை தாண்டி தான் நம்ம ஊருக்குள்ள வருது. அப்போ இது எந்த அதிகாரிகளின் அப்ரூவல்ல இந்த ட்ரக்ஸ் நம்ம சாலைகளுக்குள்ள வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இதை நம்ம கலெக்டருடைய கவனத்துக்கு எடுத்து போறோம். அதுக்கான மனு தான் இந்த பல வருடங்களா இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு, விபத்து நடந்துட்டு இருக்கு, குவாரிகள் இருந்து எடுத்துட்டு தான் போறாங்க. ஆனால் அதிகாரிகளும் சொல்றாங்க நடவடிக்கைகளை. தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதிகளை என்ன மாதிரி இடம்பெறும், இந்த மாதிரி திட்டங்கள் வச்சுக்கணும். ஐயா, நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த 10 வருடமா 2 பிரதான கட்சிகளின் எம்பி நம்ம மாவட்டத்தில் எம்பிஸா இருந்திருக்காங்க. காங்கிரஸ் எம்பியும் இருந்திருக்காங்க, பிஜேபி எம்பியும் இருந்திருக்காங்க. இந்த கனிமவள கொள்ளை இதே போல இதுக்கும் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்குது. அவங்க யாருக்குமே அதுக்கான எந்த இன்ட்ரெஸ்டும் முயற்சியும் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. எல்லா போராட்டங்கள், மக்கள் திரள் போராட்டங்கள் எல்லாமே நாம் தமிழர் எடுக்கும் முயற்சியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அதிகாரத்தில் இல்லை, நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். மக்கள் திரள் போராட்டங்கள், விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துகிறோம், போராட்டங்கள் பண்ணுறோம். மற்றபடி இந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு நம்ம இந்த மாதிரியான லெட்டர்ஸ் கொடுத்து அவங்களை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால புஷ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம சைட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய கடமையை அவங்க செய்யறதில்லை. மக்கள் நலன் அவங்களுக்கு பெருசா தெரியல. உயிர் துச்சமா இருக்குது. ரோட்ல பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, எதுவுமே அவங்களுக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு நேற்று அழகிய மண்டபத்தில் நடந்த ஆக்சிடென்ட் கூட ஆஃப்லோடட் வெஹிக்கிள், எம்டி வெஹிக்கிள் தான் வருது. இரவு 9 மணிக்கு முன்னாடி வருது. ஆனா அந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர் அந்த கேஸை ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவன் கேஸ் அப்படின்னு தான் ஜோடிக்க விரும்புறாரே தவிர அது கனிம வள லாரி அது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த கேஸை எடுக்கிறது இல்லை. அப்போ உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரம் எப்படி அவங்கள இந்த என்ன சொல்றது, இந்த பிசினஸ் மேனும் சரி, யாருக்காக இந்த கனிம வளங்கள் கடத்தப்படுதோ அவங்களுக்காக தான் இந்த அதிகாரம் வேலை செய்யும்.